ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக மரங்கள் பேசுமா பேசாதா? கேன் ட்ரீஸ் டாக் ஆர் நாட்? மரங்கள் பேசுமா பேசாதா என்ற மூன்றாவது பாகமாக நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி நாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 பாகங்களை நாம் முடித்து இருக்கிறோம். நல்ல அருமையான பாடங்கள். நிறைய பேரு எனக்கு போன் பண்ணி நல்ல அருமையான வார்த்தைகள் என்று நாங்கள் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ள மகிழ்ச்சி. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு புகழ்ச்சி, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு கனம் என்ற இந்த நாளில் கூட சேஸ்வதமாக அந்த எண்ணத்தோடு கூட நாம் இந்த பாடத்தை கூட கற்றுக்கொள்ளுவோம். தேவனுக்கு தான் மகிழ்ச்சின்றதான எண்ணத்தோடு கூட அற்புதமாக மரங்கள் பேசுமா பேசாதா? கேன் ட்ரீஸ் டாக் ஆர் நாட்? பேசுமா பேசாதா? பேசும். அவைகளுக்கு உணர்வு உண்டு, அவைகளுக்கு உயிர் உண்டு, அவைகளுக்கு அறிவு உண்டு, அவைகளுக்கு ஞானம் உண்டு. நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செய்து நமக்கு வெளியிட்ட தகவல்கள், அந்த தகவலை கூட நாம் அறிந்து கொண்டோம். அறிவியல் பாடங்கள் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அந்த பாடங்கள். அவைகளுடைய மரத்தினுடைய குணலட்சணங்கள், கேரக்டர்ஸ், அந்த மரங்களுடைய உணர்வுகளை நாம் அறிய முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் அற்புதமாக சங்கீதம் 52ஆம் சங்கீதம் வசனம் 8ஆம் வசனம் பக்தன் இப்படியா சொல்லுகிறார்: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளியோ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளியம் போல, ஒளிய மர கன்றுகளை போல, ஒளிய மரத்தை போல நான் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துல அற்புதமான ஒரு ஜபமா இருக்கிறது, ஒரு உணர்வோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தான் அவர்கள் செழித்து இருப்பார்களா? சங்கீதம் 92ஆம் சங்கீதம் வசனம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமான் பனைய போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுரு போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில செழித்து இருப்பார்கள். அற்புதமாக 15ஆம் வசனத்துல கூட 14, 15 தொடர்ச்சியாக கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மாலையாகி அவரிடத்தில் அந்நியதை இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அற்புதமாக 92ஆம் சங்கீதம் 12, 13 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். ஆகவேதான் சங்கீதக்காரர் அருமையா சொல்றாரு, நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளியோ மர கன்று போல இருப்பேன், ஒளியோ மரத்தை போல இருப்பேன். பச்சையாக, காய்ந்ததாக அல்ல. யார் என்றால் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவருக்காகவே வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? நான் ஆண்டவருடைய ஆலயத்துல பச்சையான ஒளியோ மரத்தை போல இருப்பேன். அற்புதமாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன், நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலையில் ஓரமா நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தான் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மயத்தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அருமையாக சொல்லப்படுகிறது, அவன் இலை பச்சையாக இருக்குமா? பச்சை உங்களுக்கு நன்றா தெரியும். ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு பிளெஸிங் ஃபேமிலி, பிளெஸிங் பர்சன். அற்புதமான. ஆகவேதான் பச்சைய அற்புதமாக பயிர்கள் பச்சை, மரம் செடிகள் பச்சை, வேளாண்மை நிறைய பச்சை பசேல் இருக்கிறது என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தை. ஆகவே
எனக்கு அருமையானவர்களே, நானோ தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது, இப்போ கடவுளிடத்துல நம்பிக்கை வைத்து அவர் மேல நாம் நம்பிக்கொண்டு, அவரே நாம் நம்பிக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று, அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று விசுவாசித்து வேதத்தை வாசித்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம நிலைநாட்டப்படும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் நிலை நிற்கிறோம். ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாய், நம்பிக்கையுள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய், கர்த்தருடைய பந்தில கையிடுகிறவர்களாய், தேவனுக்காக விசுவாசத்தோடு பயபக்தியோடு குடும்பமா சேவிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் செழிப்பாக, ப்ராஸ்பெரிட்டியாக, பிளெஸிங்காக இருக்கும். மரங்கள் பேசுகிறது. அந்த மரங்களுக்கு ஒப்பாக மனிதனுடைய வாழ்க்கையும் செழிப்பாக ஆண்டவரே அதை ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். எனவே சங்கீதம் 128 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்துல அற்புதமா வாசிக்கிறோம். 2 வசனத்துல 128 சங்கீதம் 2, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தோறும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒளியமர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஒளியமர கன்றுகளை போல இருப்பார்கள். எவ்வளவு அற்புதமாக நம்முடைய ஆண்டவர்ல, உன் பிள்ளைகள் ஒளியமர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் மனைவி திராட்சை செடி, திராட்சை கொடி. உன் மனைவி திராட்சை கொடி, நீங்களும் கணவனும் ஒளியமரம், பிள்ளைகள் ஒளியமர கன்றுகளை போல இருப்பார்கள். பேர பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 3, 4 பாருங்களேன். பேர பிள்ளைங்க சந்ததி சந்ததியாக எப்படி வளரும் என்பது குறித்து தேவன் அற்புதமா சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் வசனம் 3, 4 ஆகிய வசனங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவில் நீர்க்காலிகள் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். இஸ் ஒண்டர்ஃபுல். அற்புதமா இருக்குல்ல அந்த வேத வசனங்கள். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. உன்னுடைய சந்ததியும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றும் பொழுது அவர்கள் சந்ததி இட் இஸ் ஜெனரேஷன் செழிப்பாக அலரி செடியை போல ஒளியமர கன்றுகளை போல வளருவார்களாம். கடந்த நாட்களில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9 அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை நாம் வாசித்தோம். 6 வசனத்துல காட்டோலி மரம், அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், அற்புதமாக முள் செடி, இவைகளை குறித்து இவைகளை பேசுகிறத சம்பவங்களை நாம் படித்தோம் இல்லையா? எனவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு ப்ராஸ்பெரிட்டியாக நம்ம விளைகிற அந்த விளைச்சல் வேளாண்மையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பேசுகிறத நான் பார்க்கிறேன். அற்புதமான நம்முடைய ஆண்டவர், அதிசயமான நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடியவைகளே சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறதையும் உற்சாகப்படுத்துகிறதையும் தேவன் அற்புதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகவே நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 9 அதிகாரத்துல நாம் வாசித்தோம். முதலாக உலகம் அழிஞ்ச பிற்பாடு கூட அழியாத இந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை கொத்தி கொண்டு வந்தது புறா. ஆதியாகமம் 8 அதிகாரம் 11 வசனத்துல நீங்கள் கவனித்தீர்களால், முதல் காக்கா விடுகிறான், 2வது புறாவை விடுகிறான். புறா பூமியின் மேல எல்லாம் தண்ணீர் வற்றி போனதா என்று பார்த்து அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை குத்தி கொண்டு வந்தது. தண்ணீர் வற்றி இருக்கிறது, பூமியில எல்லாமே அழிந்தாலும் இந்த ஒலிவ மரம் அழியாமல் இருக்கிறதை அற்புதமான குறிப்புகள் வேதத்திலும் உண்டு, சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தவைகள் உண்டு, நம்ம கண்ணார காண்கிறதும் உண்டு. நீங்கள் எருசலேம் தேசத்துக்கு போனீங்களா அவைகளை நீங்கள் கண்ணார காணலாம். அற்புதமா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தைகள். லேவியராகமம் புஸ்தகம் 24 அதிகாரம், லேவியராகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், உபாகமம் புஸ்தகம் 8 அதிகாரம் 8 வசனமும்,
அந்த தேசத்துல அற்புதமாக இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்படுகிற குறிப்புகள், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், யாருக்கா பயன்படுத்த வேண்டும், அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய நிலைகள் என்ன என்பதை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். ஒலிவ மரத்தை குறித்து நல்ல அருமையான செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்களும் பேசியிருப்பீர்கள். ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் அற்புதமாக இன்றைக்கு வெளிநாடுகளில அற்புதமா இருக்கும். அந்த ஒலிவ மரம் 12 மீட்டர் உயரமாக வளரும். அது துர்க்கி தேசத்துல 6000 ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட அப்படியே நிலைத்திருக்கும், அழியாமல். வெற்றிக்கு ஒரு கிரீடமாக ஒலிவ மரம் செடி, வெற்றிக்கு ஒரு கிரீடமாக ஒலிவ மரத்தினுடைய அந்த செடி. நம்ம நாட்டுல எந்த செடி மிக முக்கியமானது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பல செடிகள் இருக்கு. அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், பொங்க மரம், இல்லைங்களா? சில மரங்கள் பெரிய பெரிய கனம் புரிந்தவர்கள் அதை முக்கியமா நடுவார்கள். பாருங்க, அற்புதமா இருக்கும். தைல மரம், சவுக்கு மரம், இவைகளெல்லாம் ரொம்ப வானத்தளவுல உயரக்கூடிய அளவுல வளரும். அவைகள் எல்லாம் ஆரோக்கியம், ஆரோக்கியம். மூங்கில் மரம் நமக்கு நல்ல சுவாசத்தை, ஆக்சிஜன், அது நம்முடைய நம்முடைய சுவாசத்தை இழுத்து அது பில்டர் பண்ணி கொடுக்கும். அது பில்டர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுல தேவன் இயற்கையில ஆண்டவர் வைத்தார் நமக்காக. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, வெற்றிக்கு ஒரு கிரீடமாக ஒலிவ மரம் செடி அமைந்திருக்கிறது. 1000 வருஷங்கள் இஸ்ரேல் தேசத்துல இதை காணலாம். எத்தனை வருஷமானாலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில கெர்சமேனு தோட்டத்துல அல்லது அவருடைய வாழ்ந்த நாட்களில அந்த ஒலிவ மரங்கள் இருந்தது. அவர் ஜெபித்த அந்த ஜெபங்க அந்த இடங்களில இன்றைக்கும் அது அடையாளமாகவே இருக்கிறது. நீங்கள் போனால் எருசலேம் அந்த தேசத்துல நீங்கள் காணலாம். அவரு வாழ்ந்த இடங்களில, ஜெபித்த இடங்களில அந்த மரங்கள் ஒலிவ எண்ணெய் சமையலுக்காக அல்லது அபிஷேகத்துக்காக நிறைய மருத்துவம் அதில் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் விற்பனையா இருக்கிறது, நல்ல வருமானத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. யூதேயா தேசம், கலிலேய தேசம், சமரியா தேசத்தில் அதிகமாக நீங்க பார்க்கலாம். எருசலேமில் ஒலிவ மரம் தோப்பு அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் ஜெப நாட்களில் கூட வியாபாரத்தில் அதிகம். அந்த புனித பூமியில நிறைய விற்பனை இந்த ஒலிவா எண்ணெய், ஒலிவ மரம் அற்புதமான ஒரு மரம், மருந்தாக, அது விருந்தாக அமைந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். The wealth and the health. ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் ஹெல்த் அண்ட் வெல்த், நமக்கு ஆரோக்கியமும் உண்டாக்கும், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா வியாபாரத்துல நல்ல போஸ்பரிட்டி, பணம் குவியும். அந்த அளவுல அந்த மரம், செடி, கொடிகள் அவைகளுக்கு வியாபாரம் அதிகமாக அதிகமாக விற்பனை ஆகக்கூடியவைகள் எண்ணெய். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, லேவியராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து வழக்குக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் இடத்தில் கொண்டு வரும்படி அவர்கள் கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்துல சாட்சி சந்நிதியில திரைக்கு வெளிப்புறமான ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடிறுகாலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில எரியும்படி ஏற்று கடவான். இது உங்கள் தலைமுறை தோறும் செய்ய வேண்டிய நித்திய கட்டளை. ஆசரிப்பு கூடாரத்துல குத்து வழக்கு 7 அகல்களாக இருக்கக்கூடியவைகள். அந்த குத்து வழக்கு சாயங்காலம் முதற்கொண்டு காலை மட்டும் அல்லது எப்பொழுதும் அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் கட்டளிட்ட வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்தார். ஒலிவா எண்ணெய். உபாகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் கொடுத்த தேசத்துல அவர்களுக்கு செழிப்பு, தண்ணீர் பாய்கிறது, பாலும் தேனும் ஓடுகிறது,
வேளாண்மை விளைகிறது. கற்களும் முட்களும் அப்படியாக செழிப்பு, மலைகளும் எண்ணெயும் ஒலிவ தோப்புகளும் மாதளம் செடிகளும் இப்படி கனி தரக்கூடிய தோப்பும் துறவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அதுல ஒன்று சொல்லுகிறார், ஒலிவ மரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார் இல்லையா? அது யாத்ராகம புஸ்தகம், எக்ஸோடக்ஸ் யாத்ராகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், குத்துவாளுக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்துல சாட்சி சந்நிதிக்கு முன் இருக்கும் திருச்சாலைக்கு வெளிப்புறமான ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில அந்த விளக்கை எரிய வைக்க கடவார்கள். இதுவே இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது. ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தின அற்புதமான ஒலிவா எண்ணெய் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக ஆக்சஸன் கொடுக்கக்கூடியது இந்த மரம். அதிகமாக ஆர்டினேஷன் அபிஷேகம் பண்ணுவது இந்த எண்ணெய். அதிகமாக ஜெபித்து ஜனங்களுக்கு ஆரோக்கியம் வரணும் என நினைக்கிறதும் இந்த எண்ணெயாகவே இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே தேவ ஜனங்களுக்கு ஒலிவ மரம் ஒரு அடையாளம் சின்னம். இந்த மரங்களுக்கு சில நேரங்களில் வந்த சோதனை பாருங்களேன், அது மரங்களுக்கு வந்ததா மனிதனுக்கு வந்ததான்னு தெரியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், தேவனாய் கர்த்தர் முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்துல அற்புதமாக கனிகளை சாப்பிட்டு கர்த்தரோடு கூட சந்திய வேளையில அவர்கள் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறத சாத்தான் கலைத்தான் அந்த குடும்பத்தை. அந்த தோற்றத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களாய் சோதனை வந்தது. அந்த சோதனை அவரை ஜெயிக்கவில்லை, தோற்று போனார்கள். மத்திய 4ஆம் அதிகாரத்துல கூட ஒரு சோதனை, இயேசுநாதர் இடத்திலே வந்தான் சோதனைக்காரன். மத்திய 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில், ஆதியாக 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10, 15 வசனங்களில் குடும்பம் விரட்டப்பட்டது. காரணம் சாப்பாட்டுனால. சாப்பிட்டார்கள், வந்தது அவர்களுக்கு வம்பு. தேவனை இழந்தார்கள், தேவனுடைய தோட்டத்தை இழந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், தெய்வ சாயலை இழந்தார்கள், தெய்வ மகிமை அற்றவர்களாய் விழுந்து போனார்கள். தேவன் தொரித்தனார் தோட்டத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஜெயித்தார் மத்திய 4ஆம் அதிகாரத்தில். எனவே ஒலிவ மரம் நமக்கு ஒரு பெரிய அடையாளம் சின்னமாக அமைந்து விட்டது. இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்படுகிற இன்னும் சம்பவங்களை குறித்து நம்ம ஓரிரு வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் உங்களுக்கு நன்றா தெரியும். சகரியா 4ஆம் அதிகாரத்துல, சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து வழக்குக்கு வலதுபுறமாக அதற்கு இடதுபுறமாக இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 கொழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறக்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகளை என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ உலகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்துல நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அந்த ஒலிவ மரத்தை காண்பித்து, அந்த ஒலிவ எண்ணெயை காண்பித்து, அந்த ஒலிவ எண்ணெயில் அபிஷேகம் பெற்றவர்கள் சர்வ லோகத்துக்கு அதிகாரி இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். He is a chosen people. He is a ordination people. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தேவனுக்கு முன்பாக முழங்கால்படி எடுக்கிறவர்கள், விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள். அற்புதமாக. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒலிவா எண்ணெய், ஒலிவா மரம் ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம். ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம்.
ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறேன். அற்புதமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனிங்க. தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வசனங்கள். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலி மரமாக்கிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிய மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறே சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால நிற்கிறாய். மேட்டிமையான சிந்தியாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பிவிடாது இருக்க உன்னையும் தப்பிவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. வசனம் பாருங்க. 16ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல சில கிளைகள் முறித்து போடப்பட்ட இருக்க காட்டோலி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிய மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கு உடன் பங்காளியா இருக்கிறாய். அருமையானவர்களே, ஒளிவ மரம் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். காட்டொலி மரம் புறஜாதிகள் ஆகிய நாம தான். அப்போ இந்த காட்டொலி மரம் அந்த ஒளிய மரத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் அது வேருக்கும் சாரத்துக்கும் உரியவர்களாய் அது மாற்றப்பட்டு ஒளிய மரத்தை போல நானோ தேவனுடைய ஆலயத்துல ஒளிய மரம் போல கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாய் சந்ததியாக அலறி செடியை போல ஒளிய மர கன்றுகளை போல திராட்சை கொடியை போல வளருவீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் வாசிக்கிறோம். 16, 17 நீங்கள் கனி கொடுங்கள். 7, 8, 9 நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள், செடியில நிலைத்திருக்க வேண்டும். செடியானது கனி தரும். கொடியானது செடிக்குள்ள நிலைத்திருக்கணும். நிலைத்தரவிட்டால் எரிந்து அக்கினியில போடப்படும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. ஆகவே புறஜாதிகளாக நாம் காட்டொலி மரமாக நாம் இணைக்கப்படுகிறோம். இன்னைக்கு இருக்கிற சில மரங்களை பாருங்க. ஒட்டு மாங்காய், ஒட்டு செடி, சில மரங்களை அதை வெட்டி கிளைகளை சில மரங்களோடு கூட இணைப்பார்கள். அது கசப்பா இருந்தாலும் இனிப்பியாக மாறிவிடும், சுவையாக மாறிவிடும், அற்புதமா மாறிவிடும். மரங்களை மாற்ற முடியும், மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவனமாக நாம் அதான் சொல்லுவாங்களா, கன்றோடு கூட பன்றி சேர்ந்தால், பன்றியோடு கூட கன்று சேர்ந்தால் அந்த குணங்கள் வரும் என்று. நீதிமான்களோடு கூட பாவிகள் சேர்ந்தால் பாவிகள் பரிசுத்தமான்களா மாறுகிறார்கள். ஆகெல்லாம் பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த கூட்டம் சபையில சேருகிறது. வெளியே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய பிள்ளையாய், பரிசுத்தம் உள்ளவனாய், தேவனுக்கு ஆராதனை செய்கிறவனாய், பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய், தேவன் விருப்பப்படுகிற குடும்பமாக மாறிவிடுகிறது. அவனுடைய குணலட்சணங்கள், அவனுடைய வாழ்க்கை. ஆகவே ஒளிய மரத்தோடு கூட வேறாக சாரமாக இணைக்கப்பட்டவர்களாக நாம் ஒட்டு மரமா இருந்தாலும் ஒட்டு மாங்காவா இருந்தாலும் சுவித்தருகிற ஒரு கனியாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து பைபிளும் சயின்டிஸ்டும் நமக்கு அருமையாக எடுத்து வருகிற அற்புதமான ஒரு விளக்கம். சகரியா 4ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசித்தோம். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களை நிலைத்திருப்பார்கள். ஒளிவ எண்ணெய் அந்த குத்து விளக்காக 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறான் ஆண்டவர். 7 குத்து வழக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிற ஆண்டவர் சபைகளை குறித்து, தூதர்களை குறித்து சொல்லப்படுது வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் வெளிச்சமா இருக்கிறோம்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மத்திய 5ஆம் அதிகாரத்துல அற்புதமா சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. ஜீவ வசனம் சுடர்களாய் பிடித்துக்கொண்டு நீங்கள் உலகத்துல பிரகாசியுங்கள், சுடர்களாய் இருங்கள். அற்புதமாக நாம் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த ஒலிவா மரமானது, லீபனோனின் ஒலிவா மரமானது கேதுரு மரம் 116 அடி உயரமா கூட வளரும். அந்த அளவுல நீதிமான் பனையை போல வளருவானாக. அந்த ஒலிவ மரம் அற்புதமாக, ஒலிவ மரம் ஒரு நம்பிக்கை தருகிறதா, ஒலிவ மரம் வெளிச்சம் தருகிறதா, ஒலிவ மரம் கனி தருகிற வாழ்க்கையாக, ஒலிவ மரம் சுகமும் ஆரோக்கியம் தருகிறதா. the wealth and health சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அற்புதமாக ஒலிவ மரம் செழிப்புள்ளதாய், ஒலிவ மரம் மறுவாழ்வு தருகிறதா, ஒலிவ மரம் அழியாத வாழ்க்கை தருகிறதா இருக்கிறது. ஒலிவ மரம் அற்புதமாக, நானோ தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டால் பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும். சங்கீதம் 92:15 வாசித்தோம் இல்லையா? அற்புதமாக மறுவாழ்வு, அற்புதமான வாழ்வு. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்விட்டு அது வளரும். ஏசாயா குறித்து சொல்லப்படுகிறது. நாமும் மரித்து போன நிலைமையில் இருந்தாலும், செத்து போன நிலைமையில் இருந்தாலும் சில மரங்கள் துளிர் விடும் பாருங்க. எல்லா மரத்தை அடியோடு கூட வெட்டினா கூட அந்த மரம் துளிர் விட்டு அப்படியே வளரும் பாருங்க. வண்ணமாக நாம் ஆண்டவரோடு கூட ஒட்டப்பட்டால், வாழ்க்கை முடிந்து போனது என நினைக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒட்டப்பட்டால் அற்புதமாக நாம் துளிர் விடுவோம், வளருவோம், வாழ்வோம், ஆசுரமா இருப்போம். ஆகவே எனக்கு அருமையானவர்கள, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் அற்புதமா இருக்கிறது. நீங்கள் அதை அற்புதமாக நீங்களை காண முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த ஒலிவம் எண்ணெய் குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஆனா அற்புதமாக அந்த எண்ணெய் கடனை தீர்த்தது, ஜீவனை கொடுத்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது, ஒளிவிளக்காக தென்பட்டது. எனவே எனக்கு அருமையானவர்களே, உயர்வு, மதிப்பு, மரியாதை, ஆரோக்கியம், செழிப்பு, நன்மைகள் அத்தனையும் இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் மூலமாக வருது. பலி செலுத்தும் பொழுது பயன்படுத்தினார்கள், கர்த்தருடைய ஆலயத்துல பயன்படுத்தினார்கள். கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட அவர் சிருஷ்டியாகிய அந்த மரமானது ஆண்டவருக்கு பயனுள்ளதா இருந்தது. ஆகவே மரங்கள் பேசுமா பேசாதா என்ற தலைப்புல நாம் படித்து கொண்டு வருகிறோம். இது 3வது பாகமாக நாம் படித்து கொண்டோம். எனவே கர்த்தர் சித்தமானால் அடுத்த பாகத்துல சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மர கன்று போல வாழ்வேன் என்றதான வேத வாக்கியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் பிளஸிங்கும் கொடுக்கிற அளவுல ஆண்டவர் நம்ம குடும்பத்தை இந்த மரங்களை போல செழிப்பா இருக்க, வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.